ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. இது வந்து ஈதுக்கு மறுநாள், அதாவது மண்டே எடுத்த விலாகு. 2 நாளும் கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு போயிட்டு உள்ள அப்படின்றதுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தேன். அது மட்டும் ரீசன் கிடையாது. 1 மந்த்தாகவே வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜில் தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ வீட்டில் காய் வந்து எதுவுமே இல்லை. அதனால் சரி ரசம் வச்சு தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே பிடிக்கும். தொக்கு மீன்ஸ் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு வதக்கி பண்ணுவோம் இல்லையா, அது எனக்கு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் போடுவேன். எனக்கு ரொம்பவே இஷ்டம். ரசமும் அந்த தொக்கும் இருந்ததுன்னா போதும், தக்காளி பச்சடியும் இருந்தால் போதும், ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அன்றைக்கி தான் வந்து பையனுக்கு லாஸ்ட் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் அன்றைக்கி தான். ஸோ அவனுக்கு காலையில் சிம்பிளாக மேகி போதுன்னுட்டான். ஸோ அவனுக்கு மேகி மட்டும் பண்ணி கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து ரசமும் இந்த தக்காளி தொக்கும் பண்ணியாச்சு. பையனோட ஸ்கூல் லைஃப் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் அவனுக்கு காலேஜ் தான். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் அவனை நம்புகிறேன். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் தான் வரும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறானோ அதே அளவுக்கு வந்து அவனோட பர்சனல் ஸ்பேஸையும் மிஸ் பண்ண மாட்டான். ஏன்னா ஃபுல்லாக வந்து 20 ஹவர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி டைப் கிடையாது அவன். படிப்பான். அவனுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் தான். ஸோ எனக்குமே அதுவே போதும் அப்படின்னு தோன்றதுனால ரொம்பவும் நான் வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. நமக்கு சரி ஓகே ரொம்ப லூஸில் விடக்கூடாது அப்படின்றதுக்காக படி முன்சி அப்படி மட்டும் சொன்னால் போதும், அவனே வந்து நான் படிக்கதாம்மா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பான். எனக்கும் தெரியும் படிச்சிருவான் அப்படின்னு. ஸோ இவ்வளோ வருஷமாக வந்து அவன் படிப்பு விஷயத்தில் நான் பெருசாக கவலைப்பட்ட இயர் அப்படின்னா இந்த வருஷம்தான். அதுவும் ஃபைனல் ஆகுது. அவனும் சொல்லிட்டான், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு ஹாப்பியோட ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தோம் குழந்தைங்களுக்கு. ஆனுவல் டே அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நோன்பு அப்புறம் எலெக்ஷன்னு நிறைய கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால எக்ஸாம்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் வைக்கணும். ஸோ சிம்பிளாக வந்து ஸ்கூலுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.